ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டேங்க. நேற்றே பார்த்திங்கன்னா பொரியலுக்காக அரைக்கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு கடைஞ்சிட்டு அதை தண்ணி இருத்துக்கிட்டு கீரை பொரியல் செய்ய போகிறோங்க. அது பார்த்திங்கன்னா கொள்ளு வேக வச்சுட்டு நல்லா ஜீரகம் மிளகாலாம் தட்டி போட்டு தாளிச்சு விட்டுட்டு தண்ணி இருத்துட்டு தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி உப்பு போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. அது இருத்துன்னு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு எல்லாம் கீரைலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் தாளித்து விட்டுக்கிட்டு கொள்ளு பருப்பு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஆற வச்சுட்டு இருந்தாங்க. பொரியலை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உப்புமா தான் செய்ய போகிறேங்க. நிறைய பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா உப்புமானால பிடிக்கிறதுல நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். பிடிக்காத மாதிரியே தான் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பிடிக்கல அப்படிங்கிறதுனால அது மனசில் ஒரு தாட் விழுந்துரும் போல் இருக்குங்க. அது எனக்கு பிடிக்காதுன்னு தான் நிறைய பேர் செய்யவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்குங்க. எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் நான் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் கொள்ளு பருப்புலாம் ஆறுனதுக்கப்புறம் அதையும் சட்னி அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடுலாம் எடுத்து போட்டு ரெடி ஆகிட்டாங்க. கொள்ளு பருப்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி சாப்பிட்டா அது ஜூடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். சளிக்கெல்லாமே ரொம்ப